ஆயிடுச்சுன்னா கடவுளை வந்து செத்த பேரும் பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சின்னு செத்து போன ஆன்மா பார்க்குமா? புலன்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது கடவுளை அனுபவிக்கிறதுக்கு தான். இந்த புலன்கள்லாம் கொடுத்தது எதுக்காக? கடவுளை அனுபவிக்கிறதுக்கு தான். ஆனா வந்து பெண்ணையும் பெண்ணா அந்த ஆணையும் மட்டும் அனுபவிக்கிறதுக்கு இல்லை. நம்ம இங்க வந்தது வெறும் பசியும் உணவு மட்டும் அனுபவிக்கிறதுக்கு இங்க வரல. மற்ற ஜீவர்களுக்கு இல்லாத தகுதி நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளால என்ன பண்ண முடியும்? நமக்கு நான் தண்ணியில தான் இருக்கிறேன்னு உணர முடியும். நான் கடவுள் கூட தான் இருக்கிறேன்னு என்ன பண்ண முடியும்? உணர முடியும். ஆனால் அப்படி உணரக்கூடாது நீங்க அப்படின்றதுக்காக நீ என்ன பண்ணணும் சாரா? ஓ, நாம கடவுள் எங்கேயோ கடவுள் நான் அறிய முடியுமா? என் இதயம் துடிக்குமா? நான் சாப்பிட்டா சிரிச்சுக்குமா? இந்த புருவம் வளர்ந்து மீசை அந்தெல்லாம் சாத்தியமா? பிறந்து வளர்ந்து சாவறதெல்லாம் சாத்தியமா? அப்ப கடவுள் எங்க இருக்குது? இது உள்ள உடம்புக்குள்ளவோ வெளியவோ இருக்குது. அந்த ராம பாகர் ராமா. கடவுள் இல்லாத இடமே இல்லை. உணராம செத்துட்டா திரும்ப உணர்றதுக்கு தான் சந்தர்ப்பமே. மீண்டும் ஏன் நம்ம பிறப்போம் அப்படின்னா உணர்றதுக்கு தான். அப்போ செத்து பேர் போய் பார்க்குமானா பார்க்காது. செத்து பேர் என்ன பண்ணாது? பார்க்காது. எப்படி நீ தூங்கி போயிட்டா ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டியோ அந்த மாதிரி செத்து போயிட்டா ஒன்றும் இல்லாமல்